ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலியில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டேலி ப்ரைமை பற்றி, அதில் உள்ள ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டீப்பாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டேலி ப்ரைம் பெஸ் டேலி ERP9. இப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிசைன்ஸ். ஸோ டார்க் க்ரீனு, பேக் சைடில் ஒரு எல்லோ கலர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைம். இப்போ டேலி ப்ரைமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் வெர்ஷன் கிடைக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம டேலியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எஜுகேஷன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், அதாவது ஓல்டு டேலி ERP9க்கும் டேலி ப்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ். ஸோ அட்ராக்டிவ் கலர்ஸ். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. கடந்த 10 வருஷமாக ஒரே கலரையே பார்த்துட்ருக்கேங்க, ரொம்ப போர் அடிக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு டேலி ப்ரைமை. டேலி ப்ரைமில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சைடில் உள்ள பட்டன் டூல் பார்ஸில் உள்ள நிறைய பட்டன்ஸை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட் கீஸை பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டேலி ERP9ல் எடுக்கணும் அப்படின்னா Alt F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி ஆல்டரு, செலக்ட் கம்பெனி எல்லாமே வரும் உங்களுக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், கம்பெனி பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி. ஆனால் இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா Alt F3 2 கம்பெனி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த F3 அப்படிங்கிற கம்பெனி எனேபிள் ஆகும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா Alt Kவை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனி, சேஞ்ச் கம்பெனி, ஷட் கம்பெனி, அதுக்கப்புறம் ரிமோட் அக்சஸஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. கோ டு Alt Gயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரிப்போர்ட்ஸ்க்கான மெனுவும் பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், க்ரியேட் மாஸ்டர்ஸ், க்ரியேட் வவுச்சர்ஸ், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட், டே புக், இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோ டு அப்படிங்கிற மெனுவில் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இதில் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோன்னு பார்ப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர்னு ஒன்று கொடுத்து க்ரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ க்ரியேட்டுங்கிறதுல என்ன இருக்குது, க்ரியேட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பேரோல் மாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பேரோல் மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகாது, அதை நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே உள்ளடக்கிட்டாங்க. ஆல்டரில் போனோம்னா அதே மாதிரி நம்ம லெட்ஜரை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரியான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த வவுச்சர் க்ரியேஷன்ஸ் எல்லாம் அதோடைய வியூ பாருங்கள், ஒயிட்டில் கொடுத்துருந்தாலும் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அட்ராக்டிவாக இருக்குன்னா ஏற்கனவே ஒரு பச்சை கலர்லேயே பார்த்தனால அட்ராக்டிவாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இப்போது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு பட்ஜெட், சினாரியோ, வவுச்சர் டைப்ஸு, என்னென்ன மாதிரியான வவுச்சர் டைப்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு வியூ தான் பண்ண முடியும் இதில். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இங்கே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வவுச்சர். இப்போ வவுச்சர் பார்த்தீங்கன்னா 3 விதமான வவுச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். 4 விதமான வவுச்சர்ஸ், அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர், ஆர்டர் வவுச்சர்ஸ், அதுக்கப்புறம் பேரோல் வவுச்சர் பார்ப்போம். இங்கே வவுச்சருங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சேல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டட் டெலிவரி நோட், சேல்ஸ் ஆர்டர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சஸை கிளிக் பண்ணோம்னா பர்ச்சஸ்க்கான வவுச்சர்ஸ். ஸோ பர்ச்சஸ் பார்த்திங்கன்னா பர்ச்சஸ், ரிசிப்ட் நோட், பர்ச்சஸ் ஆர்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது கீழே வந்துருச்சு. அதே மாதிரி எங்களுக்கு அதர் வவுச்சரில் போனோம்னா நமக்கு இங்கே பேரோல் வவுச்சர்ஸ், சேல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு அந்த மல்டிப்புள் லிஸ்ட்டு கொண்டு வராமல் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கான்ட்ரா அப்படின்னா பேரோல். பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெபிட் நோட், ரிஜெக்ஷன் அவுட்டு. ரிசிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட், ரிஜெக்ஷன் இன். அதே மாதிரி சேல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பட்டனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2 or more வவுச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதில் நமக்கு காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து பார்ப்போம் நம்ம.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு F11 பட்டன்ஸ். F11 பட்டன்ஸ் எப்படி இருக்குது? ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லிவிட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரியும். நமக்கு வேணும்னா ஷோ மோர் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம போய்ட்டு எஸ் கொடுத்தோம்னா நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும். இப்போ ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ், ஷோ ஆல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதில் கொடுத்தோம்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு இதுக்கு பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம F11 ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ண நமக்கு அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ், ஸ்டாச்சுரி ஃபியூச்சர்ஸ், ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன்ஸ், TSS அந்த ஆடான்லாம் இருக்கும். இங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லை. இன்னொன்று ஆடான் அப்படின்னு சொன்னோடனே ஒன்று வருது நமக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டே புக்கில் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கேன். Ctrl+P நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், Alt+P யூஸ் பண்ணுவோம். இப்போ Ctrl+P யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரீவியூ காமிக்கிறேன். இப்போ ப்ரீவியூவில் பாருங்கள், உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியூ இப்படி வருது. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பிரிண்டிங் இப்படி வருது. சேல்ஸ் பண்ணும்போது எப்படி வருது பாருங்கள் நமக்கு. ஸோ நம்ம வவுச்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதே F8 தான். ஸோ கேஷ் வவுச்சர் நான் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் டேக்ஸபிள். ஸோ ஒரு GST டேக்ஸபிள் கொடுக்குறேன் நான். இப்போது எக்ஸாம்பிள் சாரீ 10 வாங்குகிறேன், 500 CGST SGST. ஸோ இதில் பாருங்கள் Ctrl+P கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே GSTக்கான தனி காலம் இருக்குது. HSN கோடு, டேக்ஸபிள் வேல்யூ, சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு தனி காலமாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்வாய்ஸும் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் டிசைனாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், கோ டூன்னு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் க்ளோஸ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து Ctrl+Bயை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இன்வென்ட்ரி வவுச்சரை மட்டும் பார்க்கலாம், அக்கௌண்டிங் வவுச்சரை மட்டும் பார்க்கலாம். அதை மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஆஃப் வேல்யூ Ctrl+Bயை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும், அக்கௌண்டிங் வவுச்சரை மட்டும், இன்வென்ட்ரி வவுச்சரை மட்டும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டல் தான் பார்ப்போம். இப்போ ஹரிசாண்டல்லையும் பார்த்துக்கலாம், வெர்டிக்கலையும் பார்த்துக்கலாம். நம்ம Ctrl+H யூஸ் பண்ணோம்னா ஹரிசாண்டல் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வியூ. திரும்ப கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வியூலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சோர்ஸ் ஃபண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபண்ட்ஸ், அதை மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம வெர்டிக்கல் வியூலேயும் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட். ஸோ காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறதுல இதில் இப்போ எக்ஸாம்பிள் நான் வவுச்சர் போகிறேன். வவுச்சரில் ஒரு பேமெண்ட் எடுத்துப்போம். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கும்போதே இதோடைய டிசைன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம டைப் பண்ணுவோம். பெய்ட் ஃபார் தி மந்த் ஆஃப் மே 2020. இப்போது இது என்ன பண்ணுறேன், நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். இங்கே பாருங்கள் Ctrl+V கொடுக்குறேன் இமீடியட்டாக. ஆனால் ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C ஆர் Ctrl+V யூஸ் பண்ணுவோம். ஆனால் முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம Ctrl+Alt+V. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து யூனிவர்சல் காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி கிரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். கம்பெனியில் போய்ட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொசன்னு இல்லாமல் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கரன்சி, ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸு, அப்புறம் மில்லியன் ஷோ, அப்புறம் பேஸ் கரன்சி சிம்பிள்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் போர்ஷன்ஸ், இது எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையும் சுருக்கி ஃபியூ ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி கிரியேஷன்ஸ்க்கான டேட்டாவை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா F12, F11. ஸோ F12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக ஃப்ரண்டில் இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம எங்கே இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து வவுச்சர் யூஸ் பண்ணும்பொழுது வவுச்சர் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே எனேபிள் ஆகும். ஸோ எங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேலியில் F12 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. எந்த பிளேசஸில் நமக்கு இந்த F12 ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும். இப்போ வவுச்சரில் பேமெண்ட்டில் போகும்போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது மட்டும் இங்கே F12 வருது. அதேமாதிரி ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நான் வந்து F12 ப்ரெஸ் பண்ணும்போது எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு வந்து Ctrl P கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓவச்சர்ஸ். அதுக்கப்புறம் பேரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 அண்டு 80C டிடெக்ஷன் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. இதில் கிரியேட்டில் பேரோல் மாஸ்டரில் நம்ம போனோம்னா பேரோலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80C அண்ட் 16 ப்ராப்ளம் இருந்துச்சு டிடெக்ஷனில். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கியூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அரபி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இதில் சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அரபியில் கீபோர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இதில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம ஆஃப்லைன் ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஆஃப்லைன் ஹெல்ப்பில் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேலி ப்ரைமில் மாடிஃபை பண்ணியிருக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய டேலி ERP9 உள்ள ஷார்ட்கட் கீயை வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ டேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டேலி ப்ரைமில் உள்ள ஆப்ஷன்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்க்கோ அப்படி இல்லைனா இதில் கமெண்ட்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.